கடந்த 4 நாட்களாக கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் ஒரு சோகத்தை உண்டாக்கியிருக்கு. கள்ளக்குறிச்சியில் விற்கப்பட்ட கள்ள சாராயத்தை குடிச்சு கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த விஷயம் தான் தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய சோகத்தை உண்டாக்கியிருக்கு. இது தொடர்பான விசாரணைகள் இப்போ முடுக்கிவிடப்பட்டிருக்கு. மேலும் திமுக அரசுடைய மெத்தன போக்கு தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி பலரும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறத பார்க்க முடிஞ்சது. சம்பவம் நடந்த முதல் நாளிலேயே அந்த மாவட்டத்துடைய கலெக்டர், காவல் கண்காணிப்பாளர், மது ஒழிப்பு கண்காணிப்பாளர் உள்ளிட்ட பலரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு சிலர் டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்காங்க. இது துறை ரீதியான நடவடிக்கை அப்படின்னு பார்த்தாலும் இங்க அரசு செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் நிறைய இருக்கு அப்படிங்கிற பார்வை தான் முன் வச்சுட்டு வராங்க. எதிர்கட்சிகள் தரப்புல அதிமுக சார்பில் போராட்டங்கள் நடத்திட்டு வராங்க. மேலும் இதில் பிஜேபி தரப்புல இருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறத பார்க்க முடிஞ்சது. அதில் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்னு தெரிஞ்சேதான் அந்த மாவட்டத்துடைய டிஎஸ்பி முன்னாடியே பதவி விலகிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. ஆனால் அவரே சொந்தமாக வீடியோ வெளியிட்டு, இல்லை நான் அந்த காரணத்துக்காக வெளியே போக கிடையாது, எனக்கு சொந்த பிரச்சனை இருந்தது, அதை பார்க்கறதுக்காக தான் நான் போனேனே தவிர இந்த காரணத்தின் கொண்டு நான் வெளியே போகலை அப்படின்னு சொல்லி சொந்தமாக ஒரு வீடியோ வெளியிட்டு விளக்கம் கொடுத்துருந்தாரு. ஆக பாஜகவுடைய இந்த குழப்பமான செயலை கண்டித்து பலரும் சோசியல் மீடியாவில் எழுதுறதை பார்க்க முடிஞ்சது. இங்கே 50 பேர் இறந்து போய் இங்கே ஒரு அசாதாரணமான சோகமான சூழல் உண்டாகிருக்கு. இதுலேயும் நீங்கள் அரசியல் பண்ண பார்க்குறீங்களா அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் முன் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில தான் திமுக சார்பில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை செய்தியாளர்களை சந்தித்த RS பாரதி அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாரு. அதில் இந்த டிஎஸ்பி விவகாரத்தை சொல்லி இதில் வேணும்னே பிஜேபியும் அண்ணாமலையும் குழப்ப விளைவிக்க பார்த்துருக்காங்க. ஆனால் உண்மை அது இல்லைன்னு சொல்லி பட்டவர்த்தனமாக வெளியே தெரிஞ்சிருச்சு. இதுக்கு என்ன அவங்க சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி முன் வச்சிருந்தாரு. மேலும் செய்தியாளர்கள் எழுப்பின பல்வேறு கேள்விக்கு அதில் பதிலளிச்சிருக்கிறாரு. அது தொடர்பாக இங்கே பேசும்போது மேலும் குறிப்பாக கள்ளக்குறிச்சி மத்தநாள் விவகாரம் அண்ணாமலை போன்றவர்கள் சிபிஐ விசாரணை கேட்பதற்கான நோக்கம் அவங்களுடைய ஆட்கள் யாராவது சம்மந்தப்பட்டிருந்தா அவங்கள காப்பாற்றுறதுக்காகத்தானோ அப்படிங்கிற சந்தேகம் எழுது அப்படின்னு சொல்லி பகீர் கிளப்பியிருக்கிறாரு. அதில் இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை பற்றி பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவர் முதலமைச்சராக இருந்தபோது செஞ்ச ஊழலுக்காக கேஸ் போடப்பட்டிருந்துச்சு. நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்துச்சு. ஆனால் உச்சநீதிமன்றத்துக்கு ஓடோடி போய் அந்த கேஸுக்கு தடை வாங்கிட்டு வந்திருந்தார். சிபிஐயை விசாரிக்க சொல்கிறது இந்த வழக்கை தாமதப்படுத்தி வழக்கில் தொடர்புடைய உண்மை குற்றவாளிகளை மறைக்கிறதுக்கு முயற்சி செய்வது அப்படிங்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தார். சிபிஐ எப்படி விசாரிப்பாங்க அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2016 தேர்தல் சமயம் அப்போ கண்டெய்னர் லாரியில் 570 கோடி சிக்கிச்சு. அந்த கேஸ்ல இன்னைக்கு வரைக்கும் சிபிஐ அந்த பணம் யாருக்கு சொந்தம், எப்படி வந்துச்சு அப்படின்னு விசாரணை செஞ்சு இன்ன வரைக்கும் கூறவே இல்லை. அந்த வழக்கையும் முடிச்சு வைக்கவே இல்லை. இதுதான் சிபிஐ விசாரணைக்கான ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அண்ணாமலை போன்றவர்கள் சிபிஐ விசாரணை கேட்கறதுக்கான நோக்கம் என்னன்றதுன்னா அவங்களுடைய ஆட்களுக்கும் இதில் தொடர்பு இருக்குமோ அப்படின்னு எங்களை போன்றவர்களுக்கு சந்தேகம் உண்டாகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பாக கள்ளக்குறிச்சிக்கு வந்த மதுபானமாகட்டும், மெத்தனால் ஆகட்டும், புதுச்சேரியிலிருந்து வந்ததா போலீஸ் விசாரணையில் கொஞ்சம் தெரிய வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது பாஜக அரசு ஆள்ற புதுச்சேரியிலேருந்து இப்படி வந்துச்சு அப்படின்றதுக்காக அண்ணாமலை இந்த சம்பவத்துக்காக பொறுப்பேற்றுவாரா அப்படிங்கிற கேள்வி முன் வச்சிருக்கிறாரு. அவங்களுடைய சம்பந்தப்பட்ட ஆட்களை காப்பாற்றுறதுக்காக தான் சிபிஐ விசாரணை கேட்குறாங்க. சிபிஐ விசாரணைக்கு போனால் அதில் அவங்களுடைய ஆட்கள் காப்பாற்றப்படலாம். ஒன்றிய அரசு நினச்சா ஒருத்தர் மேலே சிபிஐ இடி விசாரணை எல்லாம் போடலாம். ஆனால் அவரே பாஜகவில் இணைஞ்சிட்டா அந்த சோதனை ஆகட்டும் இல்லை கேஸ் ஆகட்டும் எல்லாமே நிறுத்தக்கூடிய வகையில் தான் பாஜக அரசு செயல்பட்டு வருது. ஆக சிபிசிஐடி விசாரணையை நேர்மையாக நடத்திட்டு வராங்க. ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான விசாரணை ஆணையமும் அமைக்கப்பட்டிருக்குது. சிபிசிஐடியும் விசாரணை ஆணையமும் விசாரிக்கிற போது நிச்சயம் நியாயமாக இருக்கும். யார் தவறு செஞ்சிருந்தாலும் தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த விவகாரத்தை விசாரிக்கிறது தொடர்பாகவும் பல்வேறு கேள்விகளும் பல்வேறு விவாதங்களும் ஓடிட்டு இருக்கு. இந்த நிலைமையில் இதுக்கு நடுவில் அண்ணாமலை போன்றவர்கள் குட்டை குழப்ப பார்க்குறாங்க. அவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்ற பார்வையை RS பாரதி முன் வச்சிருக்காரு. முதல் கட்ட போலீஸ் விசாரணையில் சொன்ன மாதிரி புதுச்சேரியில் இருந்ததா இந்த சாராயமும் மெத்தனாலும் வந்தது அப்படின்னா அதோட மையத்தை கண்டுபிடிச்சி விசாரிக்கிறது போலீஸோட மிக முக்கியமான வேலையாக இருக்குது. அதெல்லாம் அவங்க செய்வாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. மொத்தத்தில் 50 உயிர்களை பறித்த இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் முறையாக விசாரணை நடத்தி குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிச்சி இந்த மாதிரியான ஒரு துர்மரண சம்பவம் இனிமேல் நடக்காமல் இருக்க அரசு செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, துறை ரீதியாக எவ்வளவு பலப்படுத்த வேண்டியது இருக்குது, கள்ளச்சாராயத்தை நம்பி போன மக்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மீட்பு நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, கண்காணிப்பெல்லாம் எப்படி தீவிரப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் அரசு முன்னாடி இருக்குது. முதலமைச்சர் MK ஸ்டாலின் முன்னாடி இருக்குது. அதெல்லாம் அவர் கண்டுகொண்டு இந்த விவகாரங்களை சரியாக தீர்த்து வைப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் எதிர்பார்ப்பாக இருக்குது. என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.